அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம். இதுவரை 4 வசனங்களை நாம் பார்த்துக்கிறோம். இரண்டாவது பகுதியான 3, 4 ஆகிய 2 வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். நம்முடைய ரட்சிப்பு எங்க இருக்கிறது, நம்முடைய ரட்சிப்புக்கான பாதுகாப்பு என்ன, நம்முடைய ரட்சிப்பின் மேன்மை என்ன என்பதை நம்ம பார்த்து வந்தோம். 5வது வசனத்திலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை பேதுரு கூறுகிறார். அந்த 5வது வசனத்தை வழக்கம் போல நம்ம இணைந்து வாசிக்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கான சுதந்திரம், நம்முடைய பங்கு, நம்முடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சுதந்திர கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்பது இந்த உலகத்தில் அல்ல. இந்த உலகத்தில் தற்காலிகமான ஒரு வாழ்வை தேவன் தந்திருக்கிறார். அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறார். நிலையான, நிரந்தரமான, நித்தியமான ஒரு சுதந்திரம் நமக்கு உண்டு. அது எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்தில். அப்ப இந்த பூமியிலே எதுவும் நிலையான ஒன்று அல்ல. இந்த பூமியிலே நிரந்தரமான சுதந்திரம் நமக்கு இல்லை. அப்ப இந்த 5வது வசனத்தை வாசிக்கும் போது பேதுரு இங்க மிக முக்கியமான ஒரு வசனத்தை கூறுகிறார், காரியத்தை கூறுகிறார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. எல்லாம் கவனிக்கணும், அருமையான ஒரு வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. இப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையிலே இணைந்து கர்த்தருடைய மேஜையிலே பங்கு கொண்டு கர்த்தரை ஆராதித்து வருகிறோம். அப்ப ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படாமல் தேவனுடைய பந்தியிலே பங்கு கொள்ள முடியாது. ஆனால் பேதுரு விசுவாசிகளுக்கு எழுதும் போது இங்க என்ன கூறுகிறார் என்றால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று கூறுகிறார். அப்படின்னா இன்னொரு ரட்சிப்பு இருக்கா? ரட்சிப்புல 2 விதம் இருக்குதா? அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அப்ப ரட்சிப்பு கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லும் போது, முதலாவதாக நீங்களும் நானும் இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், முதலாவதாக ரட்சிப்பு என்றால் என்ன அது தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன, அதற்கு எப்படி விளக்கம் கொடுக்கலாம்? ஞாபகம் இருக்கா? ரட்சிப்பு என்றால் என்ன அது தெரிந்து கொள்ளணும் இல்லையா? ரட்சிப்பு என்றால் பாவத்தின் தண்டனையாகிய தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு, அதாவது நரக ஆக்கினையிலிருந்து தப்புவிக்கப்பட்டு ஜீவனுக்கு உட்படுதல். யோவான் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலையும் 36வது வசனத்திலையும் தெளிவா நம்ம வாசிக்கிறோம். ஜீவனை விட்டு நீங்கி, மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டாயிற்று. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே தெளிவா நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஏற்கனவே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய ஆத்துமாவானது நித்தியமான ஆக்கினையிலிருந்து அக்கினியின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டோம். நம்முடைய ஆத்துமா பாதுகாப்பா இருக்கு, ரட்சிக்கப்பட்டுச்சு. இப்ப அடுத்தது என்ன? இங்க பேதுரு கூறுகிற ரட்சிப்பு எதை குறிக்கிறது என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இங்க பவுல் கூறுகிறார். அவர் என்ன கூறுகிறார் என்றால், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்ப ஆத்மாவையும் சரீரத்தையும்
இரண்டாக நம்ம பிரிக்கலாம். நம்முடைய ஆத்மாவானது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஆனா இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரம் இன்னும் போராடி கொண்டிருக்கு. இந்த சரீரத்துக்கு ரட்சிப்பு வேணும். அதைத்தான் பேதுரு சொல்றாரு, கடைசி காலத்திலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு. அது என்ன ரட்சிப்பு என்றால் நம்முடைய சரீரத்திற்கு. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம். ஆனால் அவ்வப்போது பாவம் நம்மை மேற்கொள்ளுகிறது. பாவம் இருக்குதா இல்லையா? யோவான் சொன்னாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாக இருப்போம். தவறான ஒரு காரியத்தை பார்த்துடுறோம், தீயவைகளை பேசிடுறோம், தீயவைகளை பார்த்துடுறோம், தீயவைகளை சிந்திச்சிடுறோம், சண்டை போட்டுடுறோம், கோவப்பட்டுடுறோம். அப்ப இன்னும் நமக்குள்ள அந்த பாவத்தின் தன்மை, அந்த குணாதிசயம் இருக்கத்தான் செய்யுது, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த சரீரத்தில் உள்ளவரை நமக்கு பாவத்திற்கு எதிரான போராட்டம் இருக்கிறது. பாவம் செய்யறமோ இல்லையோ, ஆனா பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதல் நம்முடைய சரீரத்துல இருக்கு. அனிதினமும் ஏதாவது விதத்துல கோவப்பட்டுறோம், கோவம் வந்துருது நமக்கு இல்லையா? ஏதாவது போய் பேசிடுறோம், ஏதாவது ஒண்ணு செய்திடுறோம், தீய எண்ணங்களும் வந்துடுது. இப்ப இது எப்ப மாறும்? இதுல இருந்து எப்ப விடுதலை என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபம் அடைவோம். அப்ப மறுரூபம் அடையும் போது இந்த பாவ சரீரமானது ஒழிந்து மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். புரியுதா இல்லையா? அந்த மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் தேவ தூதரை போல இருப்போம். அப்ப தேவ தூதர்களை போல இருக்கும்போது அதன் பின்பு நம்முடைய சரீரத்திலே நமக்கு சோதனை இருக்காது. ஏனென்றால் மகிமையான சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதத்தான் பவுல் சொல்றாரு, புத்திர சுவீகாரம் வரும்படி நமக்குள்ளே காத்திருந்து நாம தவிக்கிறோம் இல்லையா? ஒரு தவிப்பு இருக்குது, எப்படா இந்த சரீரத்திலிருந்து விடுதலை, இந்த பாவ சரீரத்திலிருந்து எப்போது விடுதலை கிடைக்கும்? என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் வேதத்தை வாசித்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நினைத்தாலும் அவ்வப்போது நமக்கு பலவிதமான பாடுகள், சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கு. அதைத்தான் சொல்றாரு, சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு இல்லையா காத்திருந்து தவிக்கிறோம். அப்ப இங்க 1 பேதுரு என்ன கூறுகிறார் என்றால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லும் போது நம்முடைய சரீரத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை, ஒரு மீட்பு. சுருக்கமாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதை பத்தி பேசினாலே ரொம்ப, ரட்சிப்பை பத்தி பேசுறாருந்தா நம்ம ரொம்ப பேச வேண்டியது. சுருக்கமா இல்லையா? நமக்கு காலமும் குறுகினது, நாட்களும் குறுகினது. அப்போ அடுத்த இந்த பகுதி, வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. நமக்காக பரலோகத்தில் ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய சரீரமானது ஒரு மீட்பை பெறும். நம்முடைய சரீரத்துக்கு ஒரு விடுதலை வரும், மறுரூபமாக்கப்படுதல். அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும்போது ஒரு மீட்பு நமக்கு. அப்படி இருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அப்போ மறுரூபமாக்கப்பட்ட பின்புதான், அந்த சரீரத்தில் மீட்பை பெற்றுக்கொண்ட பின்புதான் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை அடைய போறோம். பாவ சரீரத்தோட பரலோகத்துக்குள்ள போய் நம்ம சுதந்திரத்தை அடைய முடியவே முடியாது. இப்ப பரிசுத்தமான ஒரு சரீரத்தை, தேவ தூதர்களை போன்ற ஒரு சரீரத்தை, இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பூரணமாக பெற்ற பின்புதான் அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஆத்துமா என்ன செய்யுது? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா, இப்ப சரீரத்தை பத்தி பார்த்தோம். நம்முடைய ஆத்துமா இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். நம்முடைய ஆத்துமா இருக்கு இல்லையா, ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நம்முடைய ஆத்துமாவை பாதுகாப்பது யாரு? ஒரு கேள்வி இருக்குல்ல. நிறைய பேர் சொல்லுவான், நான் ஒரு ஊழியக்காரன், உன் ஆத்மாவை நான் தான் பாதுகாக்கணும், நான் மூப்பேன், நான் தான் பாதுகாக்கணும், அந்த வேலையெல்லாம் உனக்கு கொடுக்கலப்பா. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், உங்களை விசாரிக்கிறவர்கள் உங்கள் ஆத்துமாவை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினாலே எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
அவர்கள் சந்தோஷத்தோட செய்யும்படி, சந்தோஷத்தோட ஊழியத்தை செய்யும்படி நீங்கள் என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் அவர்களை கீழ்ப்படிந்து அடங்கணும். ஊழியக்காருக்கு கீழ்ப்படியணும், மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும், அது வேற. ஆனா ஆத்துமாவை பாதுகாப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். யாரு? இங்க என்ன போட்டிருக்கு? தேவனுடைய பலத்தினாலே. அப்ப தேவனுடைய பலம் என்றால் என்ன? அது நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பலம் என்றால் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க தேவனுடைய பலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு பரிசுத்த ஆவியானவர், இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அப்ப தேவனுடைய ஆவியினாலே, அப்ப தேவனுடைய ஆவியினாலே என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர். இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசித்து அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கிறிஸ்து இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பலத்தினாலே என்று சொல்லும் போது தேவன் ஏதாவது தூதர்கள் அனுப்பி பாதுகாக்கிறாரு அந்த அர்த்தத்தை சொல்லல. தேவனுடைய பலம் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ ஒரு விசுவாசியுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு எங்க இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரிடத்தில். அவர் தான் பாதுகாத்து வராரு. நாம விழுந்து போகாதபடிக்கு, இடருண்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்துமாவை காக்கக்கூடிய பூரணமான பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்துல. நீங்களும் நானும் என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சா ஒரே ஒரு வினாடி தவற விட்டுருவோம். ஒரே வினாடியில நம்ம விழுந்து போவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்னையும் பாதுகாக்கிறாரு. நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்த ஆவியானவர் தான் பாதுகாக்கிறார். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நாங்க தாங்க பாதுகாக்கிறோம், நாங்க தான் பொறுப்பு. உபதேசிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அவர்களை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு, அவர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை தேவன் பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் நினைத்தா நடக்கவே நடக்காது. ஊழியக்காரே விழுந்து போயிடுறாரு, ஊழியக்காரே தவறான உபதேசத்துக்கு போயிடுறாரு, ஊழியக்காரே எனக்கு இயேசு கிறிஸ்து வேணான்ட்டு போயிடுவாரு. அப்புறம் எப்படி அவர் விசுவாசிகளுடைய ஆத்மாவை பாதுகாக்க முடியும்? ஆகவேதான் தேவன் என்ன செய்தார் என்றால் பரிசுத்த ஆவியானவராலே. அப்ப நீங்களும் நானும் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காப்பது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த யூதா நிருபம் பக்கம் 333 அதுல யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபத்துல 24வது வசனத்தை வாசிக்கிறேன். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரோ. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகிறோம் என்றால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இருக்கிறோம் என்றால் நம்முடைய திறமையா? நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய், அப்படின்னா குற்றமற்றவர்களாய் நிலை நிறுத்த வல்லமை உள்ளவர். யாரு? தேவன். நீங்களும் நான் ஒரு நிமிடத்துல வழி போயிடுவோம், விழுந்து போயிடுவோம், இல்லையா? இப்ப பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த முக்கியமான ஒரு சீடர். பேதுருவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே, கோதுமையை சுளையினால் புடைப்பது போல உன்னை புடைக்கும்படி பிசாசு என்னிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டா. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பார்த்தீங்களா? அந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக, பேதுருவுக்காக ஜெபித்தார். நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாம இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஆவியானவர் தான் நம்மை பாதுகாக்கணும். அதைத்தான் பேதுரு இங்க சொல்றாரு.
தெளிவா சொல்றார். அப்ப நீங்களும் நானும் யாரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம பங்கு என்ன? சரி, ஆவியானவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆவியானவர் கையில் ஆத்துமாவை ஒப்பு கொடுத்தாச்சு. அப்ப என்னுடைய பங்கு என்ன? நான் சும்மாவே இருக்கலாமா? எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப விசுவாசத்தை கொண்டு நம்முடைய பொறுப்பு என்னன்னா விசுவாசம். இந்த விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணும்? நிலையொன்றி நிக்கணும். உங்களுக்குள் எனக்குள் விசுவாசத்தை வைத்தவரே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? தேவன் தான். அவர் விசுவாசத்தை நமக்குள் வைக்காவிட்டால் நம்மால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவே. ஆமா, பிலிப்பியர் 1:29 தீத்து 1:3 இதெல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறோம். ஆகவே நமக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக, அப்ப நீங்களும் நானும் விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாருன்னு சொல்லி அதற்காக ஜெபம் பண்ணணும். விசுவாச துரோகம் நேரிடும், விசுவாசத்தை விட்டு விலக கூடும். இப்ப வெளிநாடுகள்ல என்னாச்சு தெரியுமா? கிறிஸ்தவ நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் முஸ்லிமா மாறிக்கிட்டு இருக்கான், இஸ்லாத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கான். இன்னும் நிறைய கிறிஸ்தவர்கள் இந்துவா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க தேசத்துல மட்டும் 3000-4000 இந்து கோயில்கள் உருவாயிருக்கு, மாறிக்கிட்டு இருக்காங்க. யாரும் இந்த காலத்துல உறுதியா நம்ம சொல்ல முடியாது. ஆனா உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பாதுகாப்பவர் யாரு? தேவன். பரிசுத்த ஆவியானவர் பாதுகாக்கிற நம்ம ஆத்துமாவை. அதே வேளையில என் விசுவாசம் ஒழிந்து போகாமல் விசுவாசத்தில் நிலை நிற்க எனக்கு உதவி செய்யும் என்று அனுதினமும் தேவனை நோக்கி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. ஆகவே ஒருமுறை கூட இந்த வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் அருமையான ஒரு சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நமக்கு தேவனுடைய பலன் தேவை. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வழுவி போகாமல் விழுந்து போகாமல் இருக்க தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. ரோமர் 15 ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு, அது மாத்திரம் பார்க்கலாம். ரோமர் 15 நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்முடைய விசுவாசமானாலும் நம்முடைய நம்பிக்கையானாலும் யார் மூலம் பெருகணும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம், இது முக்கியமான ஒரு நோக்கம். நம்ம ஆத்மாவை பாதுகாக்கணும். அவரு நம்மால கீழே விழுகிறான், உருண்டு எந்திரிக்கிறான், பின்னால விழுக வைக்கிறான், என்னென்னமோ பேச வைக்கிறான், சிரிக்க வைக்கிறான், அழ வைக்கிறான். இதான் பரிசுத்த ஆவியானவர். வேதத்தின்படி பார்த்தா இது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, அசுத்த ஆவி, அசுத்தாவிகளினுடைய செயல். கிறிஸ்தவத்துல அசுத்தாவி ஊழியம் செய்துகிட்டு இருக்கு. இதை யாரும் ஏத்துக்கிறவானா? ஏத்துக்கிற மாட்டான். சொல்ல போனா நம்மள என்ன செய்வான்? இவன் கிறுக்கு பைய அப்படின்றான் இல்லையா? அறிவு கட்டவன் முட்டா பைய அப்படின்றான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நம்பிக்கையை காக்கும்படி, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி, நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பேதுரு இந்த பகுதியில் இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து சொல்லும் போது, உடைய ரட்சிப்பு எவ்வளவு விரையேற பெற்றது. உடைய ரட்சிப்பை தருவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினதும் போதாதென்று, இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்ட ரட்சிப்பை நீங்கள் இழந்து விடாமல் இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து வருகிறார். அப்ப நீங்க பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு மேலானது, எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை இந்த பகுதியிலே தொடர்ந்து சொல்லி வருகிறார். இன்னும் சுவாரஸ்யமான காரியங்களை அடுத்த வகுப்பிலிருந்து கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இப்போது நாம் யாவரும் ஜெபிக்கலாம்.